கோவையில் கட்டிட மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு இணைந்து மிலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெண்களை சுய தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றங்களை உருவாக்கும் விதமாக கட்டிட மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு சார்பாக கோவை GMR பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக கோவை உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவரில் மிலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. செயல் தலைவர் டாக்டர் GM முகமது ரபிக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னதாக நோய் இல்லா கோவை என்னும் மருந்தில்லா மருத்துவ முகாம் துவங்கப்பட்டது. இந்த முகாமை ஆடிட்டர் கலிமுதீன் ஹாஜியார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து வறுமை இல்லா கோவை என்னும் நிகழ்ச்சியை கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் உமர் கத்தாப் துவக்கி வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், பெண்கள் தங்களை சுய தொழில் முனைவர்களாக மாற்றி கொண்டு முன்னேற்றம் பெற சமுதாயத்தில் உள்ள வாய்ப்புகளை சுட்டி காட்டி பேசினார். தொடர்ந்து நெகிழி இல்லா கோவை என்னும் நிகழ்ச்சியில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தில் உருவான பைகளின் விற்பனையை கத்தோலிக்க சங்கம் அருள்தாஸ், MBC கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ராம வெங்கடேஷ், பாலகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முதல் விற்பனையை அரஃபா ஸ்டோர் கரும்பு கடை கிளை உரிமையாளர் ஷாமல், போத்தனூர் கிளை உரிமையாளர் சித்திக் மற்றும் உமர் கத்தாப் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விழாவில் இமயம் ரஹமத்துல்லா, SSMC ட்ரஸ்ட் ஜான் எரிகஸ் வில்லியம், ஸ்ரீ ராமசாமி கல்வி மற்றும் சேவை அறக்கட்டளையின் தலைவர் மகேஸ்வரி சிவபிரகாசம், DKDMS கலையரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக PK ஆறுமுகம், கவிஞர் குரு நாகலிங்கம், தொழிற்சங்க கூட்டமைப்பு துணைத் தலைவர் அருள்டி செல்வம், பொறியாளர்கள் அர்ஜுன், ஸ்ரீதர், மார்டின், சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். டாக்டர் சினா ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த மருந்தில்லா மருத்துவ முகாமில் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் G முகமது ரபி, கோவையில் கட்டிட மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து தொழிலாளர்கள் நலன் கருதி வாரிய தலைவர் பொன்குமார் முயற்சியின் பேரில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சமூக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வாயிலாக பெண்களை சுய தொழில் முனைவர்களாக மாற்றுவதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பெண்கள் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ள இந்த மையத்தில் வாய்ப்புகள் வழங்குவதோடு அவர்கள் சுய தொழில் துவங்குவது தொடர்பாக வங்கிக் கடன் பெறுவது, அது தொடர்பான ஆவணங்கள் எவ்வாறு பெறுவது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் இங்கு வழங்குவதாக தெரிவித்தார். G முகமது ரஃபீக், வறுமையில்லா கோவை, நோயில்லா கோவை, நெகிழியில்லா கோவை மீளவில சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக சமூக சங்கங்களும் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். சமூக நீதி கூட்டம் சார்பாக சமூக சங்கங்கள் சார்ந்து பல தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். இங்கே பயனடையக்கூடிய பயனாளிகளும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வுடைய நோக்கமாகப்பட்டது, இன்று விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைக்கு ஆளாயுள்ளனர். அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை களைவதற்காகவும் அவங்கள் நோயில்லா வாழ்வு, குறைவில்லா செல்வம் என்ற பழைய பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பதற்காகவும் இந்த சமூக திறன் மேம்பாட்டு மையம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அது தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்னைக்கு சமூக தலைவர் மக்களாக சேர்ந்து ஒரு 250 மேல கலந்துக்கிட்டாங்க. இதுல முதல் கட்டம் மருத்துவ முகாம் தொடங்கணும். இந்த மருத்துவ முகாமுடைய நோக்கம் மருந்தில்லா மருத்துவம் தான். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய உடம்பு 3 வகைப்படுது: பித்தம், கபம், வாதம். இதுக்கு ஏற்றமா உணவு பழக்கம் கொண்டு வந்துட்டாலே நோயில்லாத வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அந்த நோயில்லா வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், இலவச பிளட்டு, டிவி போன்ற பல செக்கப்புகளை செய்து அதன் மூலமாக அவங்க உடல்நிலையை கண்டறிந்து அவர் எந்த உணவு உட்கொண்டால் மருந்து இல்லாமல் நோயெல்லாம் வாழ்கிறோம் என்பதற்கான
ஒரு வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது. அது தொடர்ச்சியாக வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வு நடைபெற்றது. அந்த வறுமை ஒழிப்புக்கான நிகழ்வில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொடுக்கிறது. தமிழ்நாடு அரசு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே திராவிட மாடல் ஆட்சி, மதிப்புக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதோடைய காரணத்தினால இந்தியாவிலே வறுமை கோட்டு கீழே இருக்க ரொம்ப சதவீதம் கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 4% தான். அந்த 4% மக்களையும் மேற்கொண்டு வரக்கான திட்டங்கள் நிறைய அரசாங்கம் தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. அந்த திட்டங்களை இந்த மக்களை இணைத்து இந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய பணியையும் நிறைய என்ஜிஓஸ், நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அந்த மக்களுடைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கான வழிகாட்டுதலும் இன்று நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதுவரைக்கும் நலவாரியத்தில் சொல்லி பார்த்து நான் இந்த போன மாதம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவி கொடுக்குற விழா நடத்தினோம். மதிப்புக்குரிய வாரிய தலைவர் பொன்குமார் அவருடைய முன்னிலையில் மாவட்ட ஆட்சியாளர் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. 66 கோடி ரூபா கோவை மாவட்டத்தில் மட்டும் நலத்திட்ட உதவி கொடுக்கப்பட்டுள்ளது. இதே அது முடிஞ்ச ஒரு வாரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் பண்ணோம். அதே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மக்களுக்கு அது கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே நலத்திட்ட உதவி கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு ஆண்டுலேயே 100 கோடி ரூபாய் மேலே இந்த மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துருக்குறோம். இது தமிழ்நாடு ஃபுல்லாக 2000 கோடி ரூபாய்க்கு மேலே நலத்திட்டங்கள் தொழிலாளர் வாரியம் மூலமாக தொழிலாளர் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் நாங்கள் தொழிற்சங்க கூட்டம் சார்பாக தொழிற்சங்கம் இந்த வாரியத்தில் தொழிலாளி இணை வைக்கக்கூடிய பணியை சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப எளிமையான முறையில் தொழிலாளியை அந்த வாரியத்தை இணைய வைத்து அந்த பலன்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பணியை பண்ணிட்டு இருக்காங்க. இதை இதோடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஒரு மார்ச்சுக்குள்ள வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான பேர்த்த வாரியத்தில் இணைக்க வேண்டுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இல்லை, மக்கள் மத்தியில் வாரியத்தை பற்றி விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு. ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்தாலும் மக்கள் சேரக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனைகள் நிறையா இருக்குது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சில அங்கீகாரம் இல்லாத சங்கங்கள் என்ன பண்ணுறாங்க, அதை சேர்த்து விடுறங்கிற அடிப்படை அப்ளை பண்ணி மட்டும் அந்த கார்டு வாங்கி கொடுக்க விட்டுறாங்க. இப்போ கவர்மெண்ட் அதை ரொம்ப எளிமைப்படுத்திடுச்சு. எப்படி கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க எல்லா விஷயத்திலையும். அவங்க ஆவணங்கள் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. முதல்ல ஒரு விவோவுடைய ஒரு ஒப்புதல் தேவைப்படும். இப்போ அதே இல்லைங்கிற அளவுக்கு சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. அதனால் மட்டும் இப்போ மக்கள் மத்தியில் அவேர்னஸ் வந்துருச்சு. அந்த தேக்க நிலையை தீர்க்கிறது கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது. இன்னி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் தொழிலாளர் வாரியத்தில் தொழிலாளர் இல்லையக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்குண்டான சிறந்த ஒரு செயல்பாடு வாரியத்தில் பொன்குமார் தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் அதை வந்துடும். இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக இப்போ தமிழ்நாடு இருக்குது. உலகத்துக்கே முன்மாதிரியாக இந்த வாரியம் செயல்பட்டு இருக்குது. அந்த வாரியத்தில் ஒரு தொழிலாளி கூடி வாரியத்தில் இணையாமல் இல்லைங்கிற நிலையை உருவாக்கப்படும் என்பதை நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சமூகத்திறன் மேம்பாட்டு மூலமாக மட்டும் குடும்பத்தில் எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு கேட்டால், இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் மூலமாக அந்த குடும்பத்தில் டோட்டல் பிரச்சனை தீர்த்திடலாம். இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு மருத்துவ செலவு, எஜுகேஷன் செலவு, வீட்டு வாடகை செலவு, இந்த மாதிரி அவங்களுக்கு அடிப்படை தேவைக்கான செலவுல நிறைய அவங்க மத்தியில் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு நம்ம வழிகாட்டு தெளிவாக கொடுக்குறோம். அது அரசாங்கத்து திட்டங்கள். ஃபர்ஸ்ட் இந்த வறுமை கோடுகளுக்கும் நிலை கணக்கெடுப்பு எடுக்கிறோம். அந்த நிலை கணக்கெடுப்பு மூலமாக அது என்னென்ன ஆவணங்கள் இருக்குது, அவங்க என்னென்ன பிரச்சனைக்கு ஆட்பட்டுருக்காங்க விஷயத்தை நம்ம பார்த்துறோம். அப்போ அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஆவணங்களை வாங்கி கொடுத்து அரசாங்கம் கிடைக்கும் திட்டங்களை பெற்றுக் கொடுக்குறோம். என்ஜிஓஸ் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் நிறைய திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் மாதாந்திர மளிகை சாமான கிட்டு, அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங்கு, தொழிலுக்கான உபகரண உதவி, வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த அடுத்த கட்டம் அவங்க இந்த வருஷம் அவங்க நம்ம உதவி பண்ண அடுத்த வருஷம் அவங்க உதவி பண்ணக்கூடிய சூழலை உருவாக்குறதுக்காக அவங்க உதவி பண்ணக்கூடிய சூழல் அவங்க உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தன்னை வளர்த்தக்கூடிய அளவுக்கு வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். நெகிழியில்லா கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் நிறைய திட்டங்கள் நெகிழியில்லா மாநிலம் சொல்லியும் நிறைய திட்டங்களை மட்டும் அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது ஏன் செயல்பாடு மக்கள் மத்தியில் போக மாட்டேங்குது. ஆனால் மக்கள் மத்தியில் ஆர்வம் இருக்கு, மக்கள் ஒத்துழைக்கிறாங்க. நெகிழியில்லா மாவட்டத்தை உருவாக்குறதுக்கு மக்கள் மத்தியில் ஆர்வம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இதில் என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, துணிப்பை என்பது விலை அதிகமாக இருக்குது. விலை அதிகமாக இருக்கிறதுனால அது அந்த விலையை கொடுத்து வாங்குறதுக்கு கன்சூமரும் ரெடியாக இல்லை,
கொடுக்கறதுக்கு கடைக்காரர் தயாராக இல்லை. அதனால வந்து திட்டங்கள் வந்து தோய்வடையுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, இதே துணிப்பை வந்து ரொம்ப குறைந்த விலையை கொடுக்குறோம். இப்போ ஒரு பை வந்து 30 ரூபா வருதுன்னா அது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 600 700 வந்துடும். அந்த மதிப்பு இருக்கக்கூடிய பையை நாங்கள் வந்து 155 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ ஒரு 30 பை ஒரு கிலோவுக்கு வந்து 5 ரூபா தான் ஒரு பையுடைய விலை வரும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து விலை குறைவாக வந்து பையை கொடுப்பது மட்டும் இல்லாமல் கடைகளில் விழுகக்கூடிய அந்த பிளாஸ்டிக் குப்பைக்கு போயிட்டு இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்றோம், நாங்களே அவங்களுக்கு ஒரு பேக்கை கொடுத்து அந்த பிளாஸ்டிக்கை பூரா அவங்க சேகரித்து வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு விலையை போட்டு கொடுத்து அதுக்கு வந்து இந்த பையை ஃப்ரீயாக கொடுத்துறோம். அதுக்கான ஒரு விலைக்கான பையை வந்து ஃப்ரீயாக கொடுத்துறோம். அப்போ அந்த பிளாஸ்டிக் குப்பையை சேகரிக்கிறோம், பையை கொண்டு போய் சேர்த்துறோம். இதில் அவங்க வந்து வரி கட்டக்கூடிய சிஎஸ்ஆர் மூலமாகவோ 80G மூலமாகவோ எங்களுக்கு ஏதாச்சும் ஃபண்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து அது மூலம் இந்த பையை தயார் பண்ணி ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ அது மூலமாக எங்களுடைய இது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பையுடைய விஷயம் ஈஸியாக மக்களை போய் சென்றடைஞ்சிடும். இது மூலமாக வந்து மட்டும் இந்த நெகிழியில மாவட்டத்தை உருவாக்கி நம்பிக்கை இருக்குது. அதுக்கான சமூக இணைஞ்சு வந்து நிறைய பணிகள் வந்து எஃபெக்ட் போட்டுருக்கிறோம். கவர்மெண்ட்டு கூட வந்து இணைஞ்சு அதுக்கான வேலைகளை வந்து இன்னும் சிறப்பிக்கணுங்கிற ஒரு செயல் திட்டத்தோடு செயல்பட்டு இருக்கோம்.